ரம்புட்டான் பழம் மாதிரியே இருக்கிற பச்சை கலரில் இருக்கிற இதுதாங்க வந்து ஆமணக்கு விதை. இதை வந்து கொட்டமுத்து அப்படின்னு சொல்லாங்க. இது வந்து அந்த காய்களுக்கு மேலே வந்து முட்கள் மாதிரி இருக்குங்க. கையை வந்து கொஞ்சம் லைட்டாக குத்துற மாதிரி தான் இருக்கும். இது வந்து உடைச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளார வந்து ஒரு 3 பருப்புகள் இருக்குங்க. மேக்ஸிமம் 3 பருப்புகள் வந்து நான் பார்த்துருக்கேங்க. ஒரு சிலர் 4 இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 வந்து நான் பார்த்ததில்லை. எப்பயுமே 3 விதைகள் தான் நம்ம செடிகளிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க. இதிலேருந்து தாங்க நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, விளக்கெண்ணெய் பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து இதிலேருந்து தாங்க, இந்த பருப்பை தாங்க ஆட்டி நம்ம எண்ணெய் எடுக்கிறது. அந்த எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. நம்ம முடிகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. முடி வந்து நல்லா கருப்பாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த பருப்பு இருக்குறீங்களா, இதை எடுத்து நம்ம வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஆட்டுறோம் இல்லைங்களா, ஆட்டும்போது 1 கிலோ அரிசி நம்ம போட்டோம்னா ஒரு 5 பருப்பை உடச்சி போடலாங்க. போட்டு இட்லி செஞ்சால் ஊற வச்சு செய்யும்போதுங்க இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கங்க. வீட்டில் ஒரு மரம் இருந்தால் போதுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.